Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக TNEA கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நாம் உங்களுக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக நம்ம அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் காலேஜ் போய் ஜாயின் பண்ண பின்னாடியும் அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரியா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாய்ஸ் லாக் வேகமாக பண்ணாதீங்கன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டே இருந்தோம். ஆனால் வேகமாக பண்ணி முடிச்சிட்டாங்க. சாய்ஸ் லாக் பண்ணிவிட்டு அதை எப்படி சார் அன்லாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா? நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது நமக்கு 3 நாள் டைம் இருக்குது. 29, 30, 31 வரைக்கும் 3 நாள் நமக்கு டைம் இருக்குது. இந்த 3 நாளில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31ஆம் கூட நீங்கள் என்ன சொல்லுங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போடலாம். 31ஆம் 3 மணிக்கு உட்காந்து கூட நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போடலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, நான் வேகமாக சாய்ஸ் ஃபில்லிங் போட்டால் எனக்கு தான் ஃபஸ்ட்டு சீட்டு கிடைக்கும். இந்த மாதிரி தவறுதலாக புரிதலை நீங்கள் என்ன சொல்லுங்கள் பண்ணாதீங்க. தயவுசெய்து வேகமாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி வேகமாக லாக் பண்ணி வச்சுட்டு என் ஃப்ரெண்டு அதை போட்டிருக்கேன், என் ஃப்ரெண்டு இதை போட்டிருக்கேன், என்னால் மாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. சரியா? ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தான் ஓடிபி, சாய்ஸ் ஃபில்லிங் லாக் பண்ணும்போது உங்களுக்கு தான் ஓடிபி வரப்போகுது. ஓடிபியை போட்ட பின்னாடி தான் சாய்ஸ் லாக்கே ஆகும். அதுக்கு முன்னாடி யாருனாலும் என்ன பண்ண முடியும்னா சாய்ஸ் லாக் பண்ணவே முடியாது. இதையும் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. சரியா? அப்போ ஒன்ஸ் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போய், சரியா, டிஎஃப்சி சென்டர் போய் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து தான் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேயே உட்காந்து எந்தெந்த காலேஜை நீங்கள் மாடிஃபை பண்ணணும், எந்தெந்த காலேஜ் நீங்கள் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டே கொடுத்தீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்களே பண்ணணுன்னாலும் சரி, நீங்களே என்ன பண்ணலாம் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ அன்லாக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போய் தான் பண்ண முடியும். அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும், இல்லை வந்து 170க்கு மேலே இருக்குது சார் எனக்கு ஃபுல் ஃப்ரீ காலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளோட நம்பருக்கு என்ன பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.